நாம் அவருக்கு பயந்து நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பத்தை வைத்து, ஹல்லேலூயா, அவர் நம்மை ஒரு வாசஸ்தலமாக, நம்முடைய குடும்பத்தை ஒரு வாசஸ்தலமாக மாற்றும் பொழுது, அடிக்கடி மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்த தேவன் நம்முடைய வீட்டுக்குள்ளவும் அடிக்கடி வருகிறதுக்கு தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாமே நம்மிடத்தில் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமானால் சாதனமாக நிறைவேறாது. ஹல்லேலூயா. அது அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து அவரை நோக்கி பார்க்கிற யாவரையும் தேவன் அப்படி ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான, எனக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வாக்குத்தத்தம் எதுன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர், உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா அப்படியே நடக்கும். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அது அப்படியே நடக்க ஆண்டவர் நடத்தி தருவார். மலைகளே விளங்கும், பர்வதங்கள் விளங்கும். மலைகள் பர்வதங்கள்னா நம்ம மனிதனை யாரெல்லாம் நம்பியிருக்கிறானோ அவெல்லாம் விலகிடுவான். ஆனால் கர்த்தர் விலகவே மாட்டார். மலை போல உன்னதமாக நம்ம நம்பியிருந்தேன்னு சொல்கிறாங்க இல்லையா? மலை போல நான் உன்னதமாக நம்பியிருந்தேன், நீ கைவிட்டியப்பா. மனுஷன் கைவிடுவான், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் விசேஷங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். இருப்பாரா? தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. ரவி, உங்கள் ஒய்ஃபு மேலே போய்க்கிறாங்களா? வரவே இல்லையா? அதை எங்கே டியூஷன் மேலே போய்க்கிறாங்களான்றேன். ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். என் செல்வங்களே, நாம் ஆண்டவர் மேலே பயபக்தியாக இருக்கும்போது கர்த்தர் நலமான காரியங்களை தேவன் செய்கிறதுக்கு இயேசப்பா வல்லவராக இருக்கிறார். இப்போ இந்த செய்தியை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4 விசேஷங்கள் நமக்கு இருக்கிறது. அவர் கிருபையாய் நம்மை தாங்கிக் கொள்வார். கர்த்தர் விசேஷமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கார். 2 தெசலோனிக்கேயருக்கு ஏதுனா 2ஆம் நிருபம். இதை நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிங்க. அதில் என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, தம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. இங்கே வேதத்தில் பவுல் தன் ஜனங்களை வாழ்த்துகிறார். கவனிக்கலாம். இங்கே வேதத்தில் சவுல் தன் ஜனங்களை வாழ்த்துகிறார். என்ன வாழ்த்துக்கிறார்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்படி பக்கத்தில் கரம் பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு தேவனால் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. நீ ஏன்பா சொல்லலையா? பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, இது நல்ல வார்த்தையா இல்லை கெட்ட வார்த்தையா? அப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏமா கிருபையும் சமாதானமும் தேவனால் உண்டாவதாக அப்படின்னா நமக்கு விசேஷமான ஒரு உள்ளிருந்து ஒரு விசேஷமான சந்தோஷம் உண்டாகணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார். இது 2 தான் முக்கியம். சமாதானமும் கிருபையும் ஒரு கிறிஸ்தவனை ஆளணும். தேவனுடைய சமாதானமும் கிருபையும் ஒரு கிறிஸ்தவனை ஆளணும். இது 2மே இல்லைன்னாக்கா
உலகத்தார் தான் அப்படி இருப்பாங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவருடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் நிறைவாய் இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவன் நமக்கு செய்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ மேலே பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கியர் சபைக்கு எழுதுகிறதாவது. எந்த சபைக்கு எழுதுகிறாங்க? 3 பேர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. யார் யார்? பவுல், சில்வான், தீமோத்தேயு. எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க சொல்லுங்க? யார் யார்? ஒரு அல்லலையே சொல்லாமா? எல்லாம் பவுல்னு பேர் வைப்பாங்க, தீமோத்தேயின் பேர் வைப்பாங்க, இந்த பேரை வைக்க மாட்டாங்க. என்ன பேர்? சில்வான். உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த சில்வான் பேர் வைங்க, அதுக்கு துணை பேர் ஏதாவது வச்சுக்கோங்க. சிலருக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தை கொடுக்க போகிறார், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார், அது நடக்கும், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இது தெய்வ சமூகத்திலிருந்து வருகிறதுனால அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ். இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அவங்க 3 பேரும் சொல்கிறாங்க, கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. சரி, இந்த சபையார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சபையார் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்தார்களா இல்லையா? அதுதான் இங்கே மிக மிக விசேஷமான ஒரு ஆசீர்வாதங்கள். வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமானால் அது என்கிட்ட தான் இருக்குது. எனக்கு வரணும்னா அது என்கிட்ட இருக்குது. நான் அவரை என் ஜெப வாழ்க்கையில் என் ஆவிக்குரிய கண்களினாலே அவரை அனுதினமும் பார்க்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ள வேண்டும். அவருடைய வழிகளிலே நான் நடக்கும் பொழுது அவர் ஒரு வாசஸ்தலத்தை இங்கே வைக்கிறார், எனக்குள்ள வைக்கிறார். அவர் வருகிறதும் போகிறதும். மார்த்தார் மரியாள் வீட்டை அவர் நேசித்ததினாலே அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு தேவன் போவார். மரணம் நேர்ந்தது, ஆனாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்பினான். அல்லேலூயா. பலவீனப்பட்ட நீங்கள் பயப்பட வேண்டாம். உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை எளிதாய் அவரால் குணமாக்க முடியும். எனக்கு கால் வலி, தலைவலி, வயிறு வலி, உடம்பு வலி, எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு சுகத்தை கொடுக்க தேவனால் முடியும். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் விசேஷங்களை உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். இப்போ கீழே 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சரி, அந்த தெசலோனிக்கிய சபை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறதா? அன்போடு பண்போடு. ஹல்லேலூயா. அன்போடு பண்போடு ஒருவரை ஒருவர் நேசிக்கிற குணத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க எப்படி அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்று வேதத்தில் ஆவியானவர் எழுதியிருக்கிறார் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில், இதில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்பாய் நேசித்தார்கள். மற்ற சபையினுடைய நேசமும் இந்த சபையினுடைய நேசத்திற்கும் டிஃபரெண்ட் இருக்குதுங்க. சிலர்
உன் புடவையை நான் கட்டிக்கிறேன், என் புடவையை நீ கட்டிக்கோ. உன் பேண்ட்டை நான் போட்டுக்கிறேன், என் பேண்ட்டை நீ போட்டுக்கோ. ஒரு முறை எனக்கு டானியல்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் அப்போ உங்கள் செருப்பையும் உங்கள் கூலிங் கிளாஸையும் எனக்கு கொடுப்பான்னு கேட்டார். ஞாபகம் இருக்காடா? நான் ஒரு முறை யாருன்னா போட்டாங்கன்னா அதை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். சரி, அதுக்கப்புறம் நான் கொடுக்கல அவனுக்கு. என் பிள்ளைக்கு கொடுக்காத விட்டுட்டேனேன்னு கொஞ்சம் பின்னாடி மனஸ்தாபப்பட்டேன். நானும் அவனை அடிக்கடி சண்டை போட்டுக்குவேன். ஆனால் எங்களுக்குள்ளே அது என்னன்னு தெரியல. நானும் அவனை திட்டுவேன், அவனும் என்னை சில நேரத்தில் பயங்கரமாக கேட்பான். ஆனால் எங்கள் 2 பேரால் பிரிய முடியல. அது என்னத்தான் சரீரத்தில் எழுதி வச்சுருக்குதோ என்னன்னு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட அன்பு இல்லை. ஃபோன் பண்ணி, கிளாரான்னு யாரும் இருக்க மாட்டீங்க, என் தங்கச்சி பேர் கிளாரா. கிளாரா, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு செஞ்சீங்க? கறி குழம்பு. அது முதல்ல ஒரு கிண்ணம் கொண்டு வாங்க. இந்த அன்பு இல்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய அன்பு. என் தேவனை நான் பார்க்கும்போது உனக்காக நான் ஜெபிப்பேன். என் கர்த்தரை நான் ஆராதிக்கும் போது உனக்காக, உன் குடும்பத்திற்காக நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அன்புன்னா, நம்முடைய திருச்சபையில் அவங்க தான் திருச்சபையில் யார் வீக்னஸாக இருக்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் கெட்டதை பேசுகிறாங்க, யார் கெட்டதை பார்க்கிறார்கள், யார் கெட்ட வழியில் நடக்கிறார்கள், அவங்க சற்று சர்வே எடுத்துட்டு அதை அப்படியே தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போய், தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போயிட்டு, ஆண்டவரே இன்னார் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறாங்கப்பா, கெட்டதை பார்க்குறாங்க, கெட்ட வழியில் போகிறாங்க, கெட்டதை பேசுகிறாங்க, அவர்களை ரட்சியும் ஆண்டவரே. இந்த அன்பு தான் பெருகுச்சான் அவங்களுக்கு. இந்த அன்பு தான் பெருகினதான். ஒரு பிறந்த நாளுக்கு போயிருந்தேன். ஒரு குழந்தை பிறந்த நாளுக்கு. அந்த பிறந்த நாளில் ஒரு விசுவாசி 3 மனைவியோடு வந்து இறங்கினார். 3 மனைவியோடு வந்து இறங்கினார். இன்றைக்கு 3 செதறிட்டாங்க. அவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை. என் கண்கள் பார்த்ததை சொல்கிறேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லங்க. சர்வே எடுக்கணும். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒரு சர்வே பண்ணணும். யார் யார் வீக்னஸ் இருக்கிறாங்க, யார் யார் தேவனுக்கு பிரிய இல்லாத வாழ்றாங்க, அதே நேரத்தில் யார் கஷ்டப்படுகிறார்கள் அப்படியே நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அவர்களுக்காக நம்முடைய ஜெபத்தில் தேவனை நினைக்கூறும்போது நீங்க விசேஷமாக பார்ப்பாருங்க உங்களை ஆண்டவர். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவனை விசேஷமாய் பார்த்து அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். இப்படிதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தேவன் விட்டு விலகவே மாட்டான். இந்த தெசலோனிக்கேயர் சபையார் அதை தான் செய்தார்கள். தெசலோனிக்கே சபையார் அதை தான் செய்தார்கள். ஆகையால் நாமும் என்ன செய்கிறோம், இந்த திருச்சபை என்ன செய்கிறது என்கிற ஒரு கேள்விக்குறியை ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள வைக்கிறார். இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சபையில் செஞ்சோங்க. நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து பொய் சொல்லலை. எங்கள் சபையில் வீக்னஸ் யார் இருக்கிறாங்க அவங்கள அவ்வளோ அன்பாக கர்த்தரை குறித்து சொல்லி மேலே கொண்டு வந்துடுவோம். அதே நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுகிற குடும்பம் இருந்தால் அவங்கள போய் சந்தித்து அவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வருமே. எங்கள் சபையில் தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன், கர்த்தர் என்னை கைவிடவே இல்லைங்க. அந்த நாள் இருந்து இந்த நாள் வரையிலும் அந்த ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளை தாங்குகிறதை நான் உணர்கிறேன். என் பிள்ளைகளை தாங்குகிறதை உணர்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. ஒரு தகுதி வரங்க நமக்கு.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி செய்கிறது. உனக்கு ஒரு சபையில் வரும்னா எனக்கு ஒரு தகுதி இருக்கணுங்க. சபையில் இருக்கிறோன்னா ஒரு தகுதி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நேரத்தில் நம்ம யாருக்காவது உதவி செஞ்சிட்டோன்னு வச்சுங்க, அவங்க வாரம் சலீட் அடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரங்கா அப்படின்னு சொல்றது நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா. செய்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. சப்போஸ் அவங்க வந்துட்டு அடிக்கடி நமக்கு அந்த அன்பில் சொல்லுவாங்க, எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களே, எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தாங்களே, அந்த அன்பில் சொல்லுவாங்க. அழகாக தோல் மேலே கை போட்டு, இனி எனக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு. அல்லேலூயா. ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். ஒரு அழகாக ஒரு தலையில் ஒரு ஸ்தோத்திரம். இது தேவன் பார்க்கிறாருங்க. இந்த அன்பெல்லாம் தேவன் பார்க்கிறாரு. அல்லேலூயா. இந்த அன்பை பார்ப்பார். நாம் ஒருவரில் ஒருவர் ஜெபத்தில், முதலாவது ஜெபத்தில் அவர்களை தாங்க வேண்டும். ரெண்டாவது, அவங்க எந்த கேரக்டரில் இருக்கிறாங்க, அந்த கேரக்டர் தவறாக இருந்தால், ஆண்டவரே இதை மாற்றுங்கப்பா, அவங்க நல்லவங்க, ப்ளீஸ் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கட்டாயம் ஆண்டவர் அவங்கள ரட்சிப்பாருமா. உன் ஜெபத்தை தேவன் கேட்பார். அல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கையில் மெலிந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் தூக்கி விடுகிறது ரொம்ப நல்லது. இதுதான் அந்த மக்கள் செய்தார்களாம். அந்த தெசலோனிக்கை மக்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பெருகுச்சுங்க. அன்பு பெருகிட்டான். அன்பு அவர்களுடைய வாழ்க்கையில் பெருகிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தவிர வேற எதையும் செய்யக்கூடாது. இதை தவிர தேவ சத்தியத்தை அவருடைய, என் பாதையிலே நீங்க வாருங்கள், என் பாதையிலே நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அவருடைய பாதை. அதுக்கு மாறாக எதையும் நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு நிமிஷத்தில் மற்ற குடும்ப கதையை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நிமிஷத்தில் டிக் 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 டிக், என்ன பண்ணுறேன், என்ன சோறு, என்ன குழம்பு, எங்கே போனேன், எங்கே வந்தேன், ஒரு நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நிமிஷத்தில் நடந்தது கதை எல்லாமே ஒரு நிமிஷம்தான். நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே ஒரு நிமிஷம். அதான் ஆவியானவர் பர்ஃபெக்டாக அங்கேயே எழுதி வச்சுட்டார். ஒரே நிமிஷத்தில் உலகத்தையே காட்டினானா. அதுதான் இப்போ நடக்குது. ஒரு நிமிஷத்தில் உலகத்தையே காட்டினான். தேவகுமாரனுக்கு சத்துரு, நீ தாழ என்னை விழுந்து பணிஞ்சுக்கோ, இது எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். படித்தது அவர், அவருக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். உலகத்தை படைத்தது அவர், அந்த மலை இடங்களை அவர் படைத்தார். அல்லேலூயா. சத்துரு வந்து எப்படி ஏமாத்துறான். அல்லேலூயா. இப்போ எல்லாமே அதுதான் நடக்குது. ஒரு நிமிஷத்தில் உலகத்தை காட்டிடுறான். ஒரு நிமிஷத்தில் நம்ம விரும்புகிறத பார்க்குறோம். எல்லாமே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை. அதுதான் அப்போவே நான் அந்த பாட்டை எழுதிட்டேன். ஒரு நிமிடத்தில் உலகை காட்டுவான், மறு நிமிடத்தில் பணி சொல்வான். பணிந்திடாதே, அல்லேலூயா, நீ ஒத்து போகாதே என்ற பாடல். ஒரு நிமிடத்தில் உலகை காட்டுவான், மறு நிமிடத்தில் பணிய சொல்வான். ஒரு நிமிடத்தில் உலகை காட்டுவான், மறு நிமிடத்தில் பணிய சொல்வான். பணிந்திடாதே, நீ ஒத்து போகாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். பணிந்திடாதே, நீ ஒத்து போகாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே, கொடுக்கும்படி சாத்தானுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே, கொடுக்கும்போதை சாத்தானுக்கே. ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிறேங்க. ஒரு நிமிஷத்தில் அறிஞ்சுக்கிறேன். எல்லாம் ஒரு நிமிஷம். இங்கேருந்து அமெரிக்கா இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி,
அல்லேலூயா. கனடாவாக இருந்தாலும் சரி, ஒரே நிமிஷத்தில் கதை முடிஞ்சது. ஆனால் இங்கே தான் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு நிமிஷத்தில் நம்ம ஏமாந்துருவோம். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராயிருக்கிறான். அல்லேலூயா. சரி, அந்த ஜனங்கள், அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், அந்த சபையில் இருக்கிறவர்கள் மிகவும் அன்பிலே பெருகினவர்கள், ஒருவருக்கொருவர் ஜெபத்திலே தாங்குகிறவர்கள். அல்லேலூயா. சரி, கீழ் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் சகோதரரே, அந்த நாள் சரி, ஓகே ஓகே ஓகே. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ அவங்களுக்கு ஒரு அன்பிலும் தேவனை ஆராதிக்கிறதிலும் அவர்கள் பெருகினாலும் இங்கே ஒரு காரியங்கள் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, இந்த வசனத்தை கொஞ்சம் எல்லாம் வாசித்துடலாமா? எல்லாம் வாசிக்கிறேன்னா மைக்கில் ஒரு ஆள் வாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, இப்போ இந்த சபைக்கு என்ன இருக்குது? அவங்க கர்த்தருக்குள்ள அன்பில் பெருகினாலும் விசுவாசத்தில் பெருகினாலும் அவங்களுக்கு என்ன இருக்குதா? நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும், துன்பம் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. துன்பமும் உபத்திரவமும் இருக்கிறது. அந்த துன்பம் எதனால் வருகிறது, உபத்திரம் எதனால் வருகிறது என்று நான் உங்களுக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. துன்பமும் உபத்திரவமும் எந்த நேரத்திலும் உள்ள வரும். ஏனென்றால் நம் மக்களோடு குடும்பத்தோடு வாழ்கிறதுனால பல துன்பங்கள் பல பிரச்சனைகள் நமக்கு வரும். அல்லேலூயா. ஒன்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வயதாயிட்டு ஒரு 70 வயசை தாண்டிட்டீங்க, 80 வயசை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் தேவனோடு ஒப்புரவாயிடணும். 60 வயசானாலும், அதுக்கு 60 வயசாயிட்ட பிறகு ஒப்புரவாகிறது அப்படி இல்லை. அதாவது டீனேஜிலிருந்து 13 வயதிலிருந்து நம்மை தேவனுக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னா ஓகே, கர்த்தர் அவர் பார்த்துக்குவார் நம்முடைய வாழ்க்கையை. தாய்மாருக்கு சொல்லிக் கொடுங்க, டே நீ ஆண்டவரை பற்றிக்கிட்டா உன்னை அவர் பார்த்துக்குவார், படிப்பிலிருந்து அந்தஸ்துலேருந்து எல்லாமே அவர் கொடுத்துருவாரா அப்படின்னு உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வாழ்ந்துட்டு 60 வயசுக்கு மேலே என் பிள்ளைக்கு வயிறு வலி, என் பேரனுக்கு வயிறு வலி, என் மூத்த பேரனுக்கு வயிறு வலி, என் கொள்ளு பேரனுக்கு வயிறு வலி, இதையே பண்ணாத்திட்டு அவங்க லைஃப் வீணாக போயிடும். இங்கே நம்ம என்ன செய்கிறோன்னா, முதலாவது உங்களை தேவனுக்கு அர்ப்பணிங்க, கர்த்தரோடு போயிடுங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. வீட்டுக்குள்ளே இருக்கிற துன்பங்கள் இருக்க தான் செய்யும். அவங்க தேவனோடு இருந்தால் மாறும், தேவனோடு இல்லைன்னா அது வந்து போயிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. தேவனோடு இருந்தால் அது மாற்றுவார் ஆண்டவர். அவர் தேவனோடு அவர்கள் இல்லைன்னா அது இருக்க தான் செய்யும். நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் அவங்க துன்ப காரியங்கள்லாம் விலகும். அவங்க இயேசுவை நோக்கி, இயேசுப்பா நீங்கள் என் குடும்பத்தில் வாங்கன்னு சொல்லும்போது தேவன் வந்து கிளியர் பண்ணுவார். அவங்க ரட்சிக்கப்படலையா, நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவை தப்பி வைக்க நீங்கள் ஏதுவாக கர்த்தரை பின்பற்றும் போது தேவன் மகிம்பட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லலாமா? இப்போ உங்களுக்கு உபத்திரம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, உபத்திரவத்தை சகித்து, அல்லேலூயா, ஆனால் கர்த்தருக்குள்ளே அவர்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.
ஒரு ஆத்துமா தேவனை உறுதியாய் பற்றி கொண்டால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு ஆத்துமா உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டால், வயது இல்லைங்க, அதாவது டீனேஜில் இருந்துங்க 100 வயசு வரையிலும், 13 வயதிலிருந்து 100 வயது வரையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டால் அவர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில குடும்பங்களில் ஒரு பையன் நல்லா இருப்பான், ஒரு பையன் கெட்டு போயிருப்பான். ஹல்லேலூயா. நல்லா இருக்கிற பையனை குறித்து சந்தோஷம் வரும், கெட்டு போகிற பையனை குறித்து கண்ணீர் தான் வரும். அப்படி தானே? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படி தானே? ஒரு வாலிப சகோதரி எனக்கு தெரியுங்க, இங்கே பக்கத்து சபையிலேருந்து அந்த வசனம் சொல்லுகிற அலாரம் வரும். கடைசி 10 மணிக்கு அந்த அலாரத்தில் தினகரன் பேசுவார். அந்த வாலிப சகோதரி அந்த 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 அலாரம் கரெக்டாக 10 மணிக்கு முக்காடிட்டு அந்த குழந்தை, அந்த மகள் வாலிப சகோதரி அப்படியே அந்த ஜெபத்தை அப்படி உன்னிப்பாக கேட்டு அந்த பிளஸ்ஸிங்கை வாங்கிக்குவாங்க. பல நாள் பார்த்துருக்குறேன் நான். அந்த வாலிப சகோதரி அந்த ஸ்பீக்கர் மூலமாய் வருகிற தினக்கருடைய ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் நல்லா இருக்கும், எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்படியே வணங்கி ஆண்டவரை பற்றி கொள்வார். ஹல்லேலூயா. இது நான் பல வருஷங்களாக பார்த்துருக்கிறேன், பல வருஷங்கள். அந்த பிள்ளை பேசுகிறதெல்லாம் விசுவாசமான வார்த்தைகளை பேசும், ஆண்டவர் மேல அவ்வளோ விசுவாசமான வார்த்தைகளை பேசும். நடந்த காரியம் என்ன? தன் தாயும் தகப்பனும் பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்ததினால் அந்த மகள் ஒரு முஸ்லிம் சகோதரனை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டே போய்விட்டார். ஜபித்து என்ன பிரயோஜனம்? முக்காடிட்டு என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்கை கேட்டு வாங்கி கொண்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே. இதுக்கு காரணம் என்ன? பெற்றோர். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவரை விட்டுட்டு அவங்க முறைப்படி திருமணம் முடிந்தது. தகப்பன் கண்ணீர் விட்டான், ஓ என்று கதறி கண்ணீர் விட்டான். நான் ஒரு நாள் அவனை சந்தித்தேன், மவுண்ட் ரோட்டில். கை கொடுத்து சந்தோஷமாய் பேசினேன். என்னுடைய வார்த்தை அவனுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அந்த மேட்டரை எடுக்கல. காரணம் என்ன? நாம் தேவனை பற்றி கொண்ட காரியங்கள் எந்த தீங்கு வந்தாலும் அது நம்மை அசைக்கவே கூடாது. புருஷன் மூலமா வரலாம், பெற்றோர் மூலமா வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வரலாம், யார் மூலமா வந்தாலும் நம்முடைய விசுவாசம் குறையவே கூடாது. இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாருடைய துன்பம், பிரச்சனை, பாடுகள் இருந்தது, ஆனால் அசையில. அவள் தேவனோடு கூட உறுதியாய் இருந்தார்கள். நாமும் கூட தேவனோடு உறுதியாய் இருக்கும்போது ஆண்டவர் பெரிய நன்மைகளை தேவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும். நம்ம ரிசல்ட்டை இயேசுப்பா பார்ப்பாரு, நம்ம பிள்ளைகளோட ரிசல்ட்டை பார்க்க நமக்கு உதவி செய்வார் கடைசி நாள். அல்லேலூயா. நம்ம ரிசல்ட்டை இயேசுப்பா பார்ப்பாரு, நம்முடைய பிள்ளைகள் ரிசல்ட்டை நம்ம தான் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம யாருக்கு கைப்பிடிச்சு கொடுக்குறோமோ ஆமேன்னு சொல்லணுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம் தேவனுக்கு முன்பாக, நான் தேவனுக்கு முன்பாக இருந்தால் என் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக சரியாய் நின்றால் இந்த தெசலோனிக்கே பட்டணம் சபையாரை போல அன்பிலே, சந்தோஷத்திலே, விசுவாசத்திலே தேவனுக்குள்ள பெருக வேண்டும். இதை ஏன் நான் சொன்னேன்னா, ஆத்துல பாதி சேத்துல பாதி அப்படி அல்ல. ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால். இந்த வாழ்க்கை இல்லை. உலகமும் வேணும், கிறிஸ்துவும் வேணும். இந்த வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா.
நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாரனால் அது ஜீசஸாக இருக்கணும். சகோதரிகளுக்கு பாய் ஃப்ரெண்டு வேணாம், சகோதரர்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வேணாம். இது இருந்ததுன்னா தேவனால் உனக்கு அற்புதம் செய்யவே முடியாது. ஒரு தமாசை கேளுங்க, இது நாங்கள் என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. 3 பிள்ளைங்க பேக் வாங்க போனாங்க. இந்த பேக் வேணாம், இந்த பேக்குன்னு ஒரு பேக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கூலுக்கு. சரி, இந்த பேக்கை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அதில் லவ் அப்படின்னு எழுதிருந்தது. இவ பார்க்கல, பெரியவன் அந்த பேக்கை பார்க்கல, அதை லவ்னு எழுதியிருக்கிறது. அவங்க அப்பா பார்த்துட்டு, ஹேய், இந்த பேக்கை ஏன் வாங்கினீங்க, இதில் என்ன எழுதியிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அதட்டினார். அதுக்கு அவர் சொன்ன, டேடி நாங்கள் பார்க்கல டாடி, பேக்கு நல்லா இருக்குது, அதை நாங்கள் ஒருத்து பார்க்கல, எப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் டாடி, ஏதாவது ஸ்டிக்கருக்கு ஒட்டி மறைச்சிடலாம் டாடி அப்படின்னு அவர் சொன்னான். உடனே அவர் சொல்கிறார், யார், பென்சன் சொல்கிறார், லவ் அப்படின்னு போட்டுக்குத நீ எப்படி வாங்கிட்டு வரலாம்? லவ்னா தெரியுமா? 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்களா, அதான் லவ். ஒரே கொடையில் போவாங்களே, அதுதான் லவ். நீ எப்படி இதை வாங்கிட்டு வரலாம்? எங்க எல்கேஜி தாங்க படிக்கிறான், அவனுக்கு லவ் பற்றி தெரியுதுங்க. அப்படியே அவன் டெஃபினேஷன் கொடுக்குறான், அவ்வளோ கரெக்டாக கொடுக்குறாங்க அந்த சின்ன பையன். எப்படிங்க அது? அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. பெரியவர்களாக நம்ம அதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை, அவன் சொல்கிறாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்களா, அதான் லவ். ஒரே கொடையில் போவாங்களே, இவன் எங்கே பார்த்தான், எங்கே செஞ்சான், இல்லை யாராவது பேசுறத கேட்டானா, ஒன்றுமே புரியலங்க. ஒரு முறை ஒரு பாட்டை கேட்குறேன்னா அப்படி டிட்டா 3 அடியும் பாடுறாங்க. அவனுடைய மைண்டு என்ன மைண்டோ எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த குழந்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எப்படி வாங்கலன்னு அக்கா கிட்ட சண்டை போடுறான். ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது, ஒரு வகையில் பயமாக இருக்குது. இந்த வயசில் இப்படின்னு யூகேஜி போயிட்டானா, எல்கேஜியில் இப்படி, யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணுனா என்ன நடக்க போதோ தெரியலையே. என் பேரனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தெசலோனிக்கே பட்டணத்தார் அந்த சபையார் அன்பிலே பெருகினார்கள். இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட அன்பு நமக்கு வந்தாதான் தேவன் நம் மத்தியில் உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை அவர் உருவாக்க முடியும். இதை மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. நீ ஜபிக்க ஜபிக்க உன்னுடைய வீட்டுக்குள்ள, உன்னும் இதயத்துக்குள்ள ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கிட்டு அவர் வருகிறதும் போகிறதுமா இருப்பார். அதுதாங்க லைஃப். என்ன துன்பம் என்ன கஷ்டம் வந்தாலும் அது உங்க மைண்டை தொடவே தொடாது, உங்க சிந்தனையை தொடவே தொடாது. நீங்க எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பீங்க. எந்த துன்பமா இருக்கும் உன்னை தொடவே தொடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம். யாருடைய ராஜ்ய நிமித்தம்? தேவனுடைய. நல்ல கவனம். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கணுமா? வாசிக்கலாமா? பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க. முதல்ல இருந்து வாசிக்கமா. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எனப்படும்படிக்கு தேவன் நியாயப்பிரமாண தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, பாடெல்லாம் எது நிமித்தம் அனுபவிக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம். நான் தேவன் வருகை வரைந்தான் இந்த பாடு. இயேசுப்பா வந்துட்டார்னா இந்த பாடு ஒரு நிமிஷத்தில் என்னை விட்டு விலகிவிடும். எதுவாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாடு அனுபவிக்கணும். பாடு வரும், அனுபவிக்க. என் தேவனுடைய ராஜ்யத்திற்காக. ஒரு நிமிஷத்தில் அது காணாது போயிடும். அல்லேலூயா. அந்த அன்பு எப்படி இருக்குது பாருங்க. இந்த 3 பேரும், பவுலும் சில்வானும் தீமோத்தேயும், இந்த சபையை உற்று பார்த்து அவங்க செய்கிற காரியங்கள்லாம் அவங்களுக்கு ஆறுதலாக இந்த நிருபத்தை எழுதி அனுப்பினாங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பாடுகளை அனுபவிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க.
கொஞ்சம் பாடு வந்த உடனே அழுவணும்லாம் அவசியம் இல்லை. போய் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் மாமியார் உங்களை வாழ்த்துன்னு வாழ்த்துறாங்களா? ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மருமகள் உங்களை வாழ்த்துன்னு வாழ்த்துதா? ஜெபம் பண்ணுங்க. அந்த வாழ்த்துதல் ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனையா? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கணவர் அதாவது சூடுண்டாக்கி அவர் எரிச்சு கொட்டுறாரா? ஜெபம் பண்ணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. என்னை நேசிக்கவே மாட்டார், அன்பாக பேச மாட்டார்ன்றீங்களா? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவன் கல்லான இதயத்தை கர்த்தர் அன்புள்ள இதயமாக மாற்றி கொண்டு வருவார். ஒரு நாள் நிச்சயம் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் ஜெபத்தை தேவன் கேட்பார். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து ஆஹா ஓஹோ நல்ல பணக்காரன் ஆயிடலாம் அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. ஓஹோ ஆஹான்னு போகலாம் அப்படிலாம் இல்லை. அது யாருக்கு செய்யணுமோ அவங்கவுங்களுக்கு செய்வார் ஆண்டவர். அது உள்ளத்தை எடை போட்டு ஆண்டவர் செய்வார். உள்ளதான் மிக முக்கியம். நிறைய பணம் கொடுத்துட்டான்னா பெருமையில் விழுந்துருவான். பெருமையில் விழுந்துட்டா பாவத்தில் விழுந்துருவோம். அதுக்காக தான் உனக்கு அளவோடு கொடுக்குறார். அடப்பாவீங்களே, ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அப்போ உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காது. யாருமே ஆமேன்னு சொல்லலையா? ஆமேன்னு சொல்லணும். அளவோடு தேவன் கொடுப்பார். அளவுக்கு மிஞ்சிட்டா உள்ள பெருமை வந்துடும். நீ பெருமை வந்துட்டா தேவன் எதிர்த்து நின்றுவார். அதுக்கு நான் ஏன் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன்? அதுக்கு அவங்களுக்கு ஏன் பெருமை வரணும்? அதனால நான் அளவோடு கொடுத்துட்டு இருக்கிறேன் தான் அளவோடு கொடுத்துட்டு இருக்கிறார். அளவோடு இருக்கிறது சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. நாங்கள் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறோம். அது இதெல்லாம் வேண்டாம். நாங்கள் அதுக்கு முன்னாடி 10 கிலோ அரிசிக்கு மேலே வாங்க மாட்டோங்க. வெறும் 10 கிலோ தான் வாங்குவோம். இப்போ தான் 25 கிலோ வாங்கிக்கிறோம். சும்மா ஓட முடியல அப்படின்னு. சில நேரத்தில் அது கூட வாங்க மாட்டோம். சில பிள்ளைங்க காணிக்கை கொடுப்பாங்க. அது எப்படிப்பட்ட அரிசியாக இருந்தாலும் அதை தான் பங்கி சாப்பிடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். எங்களுக்கு தேவையான அளவை எங்களுக்கு கொடுத்தால் போதும் ஆண்டவரே. அதுதான் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நானுங்க நல்லா கவனிக்கிறேன். நம்முடைய சபை கெப்பாசிட்டி இதில் நான் எப்படி வேணாலும் இருக்கலாம். எனக்கு தேவையான காரியங்கள் நான் வெளியே சுற்றினால், அல்லது எனக்கு மேலே இருக்கிற பெரிய ஊழியக்காரர்களை நான் போய் பார்த்தால், எனக்கு கார்லேருந்து வீடுலேருந்து எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனோடு உண்மை இருக்காது. ஆகினால் வேண்டாம், நீங்கள் கொடுக்குற அளவின்படி நான் சாப்பிட்டால் போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தை மட்டும் நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்க கிறிஸ்துக்குள்ள. அது வேண்டாங்க. அது நமக்கு பிரச்சனை உண்டாக்கும். ஒரு அல்லே சொல்லாமா? கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அதிசயங்களை தேவன் நமக்கு செய்வாராக. சரி, கீழே வாசிக்கலாம். அதே வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவராய் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் அத்தாட்சி. உங்களுக்கு பாடு வருதுன்னு தேவனுடைய ராஜ்யத்தின் தேவன் நிமித்தம், ஏசப்பா நிமித்தம் அதை சகிச்சுக்கணும். அதை ஓலமிட்டு அழுவக்கூடாது. அதை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். உங்கள் பாரத்தை என் மேலே வச்சிருன்னு சொல்கிறார் இல்லையா? அல்லேலூயா. அது இல்லை இதில் இன்னும் புருஷனை சண்டை போடாதீங்க. அல்லேலூயா. பணம் அச்சடிக்கிற ஆஃபீஸில் அவர் வேலை செஞ்சால் கூட அங்கேருந்து ஒரு பணம் எடுத்துன்னு வர முடியாது. ஏன்னா செக் போஸ்ட் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. அதில் நகை கடையில் வேலை செஞ்சால் கூட அங்கே அங்கே கேமராக்கெல்லாம் நிறைய இருக்கும். ஒரு குண்டு பண்ணி கூட எடுத்துன்னு வர முடியாது. அதனால் அவர் இவ்வளோ கொடுக்கல அவ்வளோ கொடுக்கல புருஷனை திட்டக்கூடாது. உங்களுக்காக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, பைபிள் படி நான் சொல்கிறேன். அல்லேலூயா.
என்ன கொடுக்குறாங்களோ அதில் குடும்பம் நடத்தணும். சகிச்சுக்க கூடாது. உங்ககிட்ட வந்து நான் என்ன தாயா கண்டேன், ஒன்றுமே காணலையா, அங்கே வந்து ஒப்பேரி வச்சுலாம் அழக்கூடாது. புருஷனை திட்டுறவ நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க, சும்மா சொன்னாங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். நம்ம ஆவிக்குரிய மக்கள் நமக்கு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்க. 10 நாள் 15 நாள் 1 மாதம் அவங்க வேலைக்கு போகலன்னா கூட அன்பாக பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் தான் அது முடியும். அல்லேலூயா. எது ஒன்றாலும் சகிச்சுக்கணும். அதே அவங்க நல்லா சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்தோன்னா ஒரே நேரத்தில் 2 கிலோ மீன், வஞ்சர மீனை வறுத்து சாப்பிட்டு வயிறை நிரப்பிக்கிட்டு அவனை ஓண்டாடியா, அது என்ன சொல்லுவாங்க, ஓட்டாடியாவா, ஓட்டாண்டியாக மாற்றிடக்கூடாது. வறுத்து வறுத்து தின்றதில்ல. நீங்களாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் முகத்தை பார்க்கும்போது ஒல்லியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமாம். சிலர் வறுத்து சாப்பிட்றதில்ல, அஞ்சவே மாட்டாங்க பாருங்க. எவன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கடை வாங்கி சோறு தின்றானோ, எவள் கடை வாங்கி சாப்பிட்றாளோ அவள் உருப்பிடவே மாட்டாள். அந்த குடும்பம் முன்னேறவே முன்னேறாது. சாப்பாட்டுக்காக கடை வாங்குறது. முடிந்த அளவுக்கு எதற்கும் கடை வாங்கக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, தேவன் ஏற்ற நேரத்தில் நல்லதை செய்வார். அவரால் கூடாதது ஒன்றில்லை. பாடு அனுபவிக்கிறவங்க பாடு வரும்போது அழக்கூடாது, ஜெபம் பண்ணணும். பாடு வரும், துன்பம் வரும், அழக்கூடாது, ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீ அழுதுட்டு இருந்தா காலம் பூரா அழுதுட்டு தான் கிடக்கணும். நீ தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலை இருக்கிறேன், தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கீழே வாசிக்கலாம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. இதுல ஒரு அழகான ரகசியத்தை ஆண்டு சொல்லி இருக்கிறார். உனக்கு உங்க வீட்டார் யார் உனக்கு உபத்திரவு கொடுக்குறாங்களோ, இது பெரிய சகோதரிகளுக்கு பெரிய தலைவலி. எதுன்னா, சகோதரிகளுக்கு மாமியாருக்கு மருமக தலைவலி, மருமகளுக்கு மாமியார் தலைவலி. ரெண்டாவது, வேலை செய்கிற இடத்துல சூப்பர்வைசர் அல்லது மேனேஜர் தலைவலியாக இருப்பான். நம்மளை வேலை செய்யாதபடி அந்த ஆஃபீஸை விட்டு தூக்குறதுக்கு அவன் ரெடி பண்ணுவான். உபத்திரவம். அல்லது நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது நம்முடைய ரோட்டில் நம்முடைய தெருக்களில் வசிக்கிற சிலர் நமக்கு உபத்திரவத்தை கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணதான் இப்படி மாறும். எப்படி மாறும்? அந்த வசனத்தை வாசிக்கலாம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும். நல்ல நில்லுங்க. உங்களை யாரு அதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். நீங்க உங்களை யாரு உபத்திரவப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு சொல்ல இன்னொரு அல்லேலூயா சொல்லாமா? கவனிக்கலாம். உங்களை யார் உபத்திரவப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு உபத்திரம் வரும். அல்லேலூயா. ஆமா, உங்க உபத்திரத்திலிருந்து தேவன் இளைப்பாறுதலை தருகிறார். அல்லேலூயா. இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நியாயமாய் இருக்கிறது. பிரதிபலன் தேவனிடத்திலிருந்து வரும். ஜெபிக்கும் போது பிரதிபலன் தேவனிடத்திலிருந்து வரும். எல்லாவற்றுக்கும் ஜெபந்தான். எல்லாவற்றுக்கும் உன் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கணும். உன் மனைவி ஜெபம் பண்ணுறாங்களா, நீங்கள் கர்த்தரை அவங்கள ஃப்ரீ பண்ணிடணும். உன் புருஷன் ஜெபம் பண்ணுறாரா, அவங்கள ஃப்ரீ பண்ணிடணும். டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு விசேஷங்களை தேவன் கொடுக்கறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, இப்போ மேலே அவங்க என்ன சொன்னாங்க, அவங்கள குறித்து என்ன சொல்லுது அந்த சபையை குறித்து? அவங்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் பெருகியிருந்தார்கள். கீழே 2 வசனம் என்ன சொல்லுது?
அவங்க உபத்திரவத்திலும் தேவனை விடலை, அந்த சபை உபத்திரவத்திலும் கர்த்தரை விடலை. ஆண்டவர் பவுல் எழுதுறாரு, உங்களை உபத்திரப்படுத்துகிறதுக்கு உபத்திரவத்தையும் உங்களுக்கு உபத்திரப்படுகிற உங்களுக்கு தேவ நீதியும் கிடைக்கும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம இஷ்டப்படி பேசிடக்கூடாது, நம்ம இஷ்டப்படி செயல் பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டப்படி அவங்க மறைக்கக்கூடாது, நம்ம இஷ்டப்படி அடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும், நமக்கு தேவ நீதி கிடைக்கும், தேவனிடத்திலிருந்து நீதி கிடைக்கும். ஒரு அல்லே சொல்லாமா? சரி, கீழே வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. ஒரு அல்லே சொல்லாமா? சில இடங்களில் சபையில் உபத்திரம் வரும். அந்த உபத்திரம் எப்படின்னா கவனிக்கலாம். அந்த உபத்திரம் எப்படின்னா அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டே இருப்பான். ஆவியானவர் சொன்னார், கவனிக்கலாம், ஏசப்பாவுடைய மொபைல் சர்ச், அவர் நடமாடும் சர்ச் வச்சுருந்தார். அதில் 12 பேர் மட்டும்தான் அதில் அங்கத்தினர். 11 பேர் நீதியாய் தேவனை ஆராதிச்சாங்க. ஒரு மனிதன் சாத்தானுடைய மகன். ஒரு மனிதன் யாரு? சாத்தானுடைய மகன். அவனை தேவன் அழைக்கும் போது நல்லவனா தான் இருந்தான். உள்ள வந்த பிறகு 11 பேர் அவன் டச் பண்ண முடியல, எல்லாம் தேவனோடு சார்ந்திருந்தது. இவன் ஒருத்தர் மட்டும் அப்படி இப்படி இருக்கிறான். இவன் தாண்டா நமக்கு விசேஷமானவன் அப்படின்ட்டு அவனை செலக்ட் பண்ணிட்டான். 12 பேரில் அவன் ஒருவனை செலக்ட் பண்ணிட்டான். அவன் ராஜ்யத்திற்கு, அவன் சொற்படி செய்கிறதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இந்த உபத்திரவம் நல்ல கவனிக்க. இந்த தெசலோனிக்கர் சபையிலும் கவனிக்கலாம், சாத்தானுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்களாம். சத்துருவை சேர்ந்தவர்கள், சாத்தானை அண்டி கொண்டவர்கள். ஆனால் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அவர்கள் சபையில் வாழ்கிற விசுவாசத்தை இவர்கள் வேறு விதமாக தந்திரமாய் அவளோடு பேசி அவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்வார்களாம். இது பயங்கரமான உபத்திரவம். அவனுக்கும் தெரியாது, நல்லவனுக்கும் தெரியாது, கெட்டவனுக்கும் தெரியாது. ஒவ்வொரு சபையிலும் சாத்தானால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள் என்று பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள். 12 பேருக்கு ஒருத்தர்னா 120 பேருக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அல்லேலூயா. இந்த விஷயத்தில் நாம் ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கணும். என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்ன உடனே பேதுரு சொல்ல நானும் கேட்டாங்களாம். யூதாசும் கேட்டானா, நீதான், நீ செய்கிறதை சீக்கிரம் செய் என்றான். அவனும் கேட்டான், நானோ என்றான். எஸ், நீதான். ஆகையினால் சபையில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா வரணும், ஜாக்கிரதையா போனாங்க. உங்களுடைய கண் பார்வையெல்லாம் வசனத்தின் மேலதான் இருக்கணும். உன் கண் பார்வை வசனத்தின் மேலதான் இருக்கணும். வசனத்தின் மேல இருந்தால்தான் சாத்தானுடைய மக்கள் இடத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம். உனக்கு தேவ நீதி கிடைக்கும். அவள் சொல்லுகிற பேசி இன்பமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அன்பு காட்டுவார்கள், அரவணைப்பார்கள். ஆனால் அவர்கள் சத்துருவின் போர் சேவகர்கள், சாத்தானுடைய சேவகர்கள். சாத்தானை சேவிக்கிறதுனால உன்னையும் அவர்களுக்குள்ள இழுத்துக்கொள்ள அவள் வகை தேடுவார்கள். இது ஒவ்வொரு சபையிலும் இருக்கிறது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சபையில் வரும்போது தேவனுடைய உதவியோடு வந்துட்டு தேவனுடைய உதவியோடு போயிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா சபையில் ரொம்ப ஞானமா இருக்கணும். இதுல ஏதோ சாத்தானுடைய கிரியை இருக்கிறது. என்னுடைய காரியமெல்லாம் என்னன்னா, ஒரு நாள் குழந்தையிலிருந்து 100 வயது கிழவன் வரையிலும், ஆயாமார்கள் வரையிலும்
கைவிடப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று பல மணி நேரம் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவன் அறிவான். ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. நம்ம யாரையும் ஒருவரையும் சத்துரு ஏமாற்றக்கூடாது. சாத்தானுடைய ஆட்கள் எல்லா சபையிலும் இருக்கிறார்கள். அவனுடைய ஆட்சி பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ரகசியமாக வந்து பேசுவாங்க. நீ நல்லா வேலை செய்யறத பார்த்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்கள் செய்யாத வேலையா, நாங்கள் பார்க்காத சபையா, பாஸ்டரை பற்றி உனக்கு என்ன தெரியும், நாங்கள் 25 வருஷமாக பாஸ்டரோட கூட இருக்கிறோம், அவர் என்ன பேசுவார் என்ன செய்வார் என்பதை சொல்லி கொடுப்பாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள நீங்கள் தெசலோனிக்கே சபையை போல அன்பில, தேவனுடைய அன்பில உறுதியா இருந்தால் உங்களை ஏமாற்ற முடியாது. நம்முடைய சபைக்கு நான் சொல்லவில்லை, எல்லா சபைகளிலும் அதுதான் நடக்கிறது. இந்த சபையிலும் அது நடக்கிறது. அதனால்தான் தேவ ஆவியனை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. இப்போ நீதியுள்ள ஆக்கினை அவர்களுக்கு இருக்கிறது. சத்துருவின் ஆட்களுக்கு, சாத்தானுடைய ஆட்கள். எங்க நல்லா கவனிக்கலாம். 12 பேர் சபை, தேவனுடைய 12 சீஷர்லேயே ஒருத்தனை இழுத்துட்டான்னா இங்கே இருக்கிறது எவ்வளவு அவனுக்கு மேலானது யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தேவனுடைய அன்பில் விட்டு விலகவே கூடாது. இதுதான் நம் கடைசி காலத்தில் ரட்சிப்பு தரும். இல்லாவிட்டால் அப்படி விழுந்தோம்னா அந்த அந்த இந்த நீதி அந்த அதாவது நீதியுள்ள ஆக்கினை, கர்த்தர் நீதியுள்ள ஆக்கினை தரார். அப்படியே 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். இங்க வசனம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி அவங்க நீங்கள் ஆகிட்டாங்களாம். சபையில் தான் இருப்பாங்க. இந்த சென்னையில் எத்தனை சபை இருக்கிறதோ அத்தனை சபையிலும் சாத்தானுடைய மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? தேவனுடைய மகிமை சன்னிதானத்திலிருந்து நீங்களாகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் சத்தியத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்களுடைய மைண்டு வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய செயல் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய ஆசையெல்லாம் உலகமாக இருக்கும். அல்லேலூயா. முடிந்தால் நல்லா இருக்கிறவங்களே பக்திக்குரியவங்களும் அவங்க இழுத்துக்குவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வசனம் எவ்வளோ பயங்கரமாக மறுபடியும் படிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு இங்கே அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் இருந்தும், தேவனுடைய சன்னதி தான் அவருடைய பலிப்பிடத்துக்கு முன்பாங்க. நீங்கள் அவருக்கு பலி செலுத்துகிற பலிப்பிடத்திலேருந்து நீங்களாக இருப்பாங்க. அவங்களாம் அதை நல்லா கவனிக்கணும். தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க. தேவனை அவங்க ஆண்டவருக்கு பயபக்தியோடு தன்னுடைய பலிகளை செலுத்த மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். நல்லா கவனிக்கலாம். ஒருவன் ஆண்டவருக்கு ஒரு பலியை தருகிறான் என்றால் அவன் தேவனை அறிந்தால்தான், முழுமையாய் அறிந்து கொண்டால்தான் அவன் முழு பலியை கொடுக்க முடியும். இது என் தேவன் கொடுத்த பலன், நான் சம்பாதித்தது அவர் கொடுத்த பலன். ஆகையினால் என் தேவனை நான் கனப்படுத்த வேண்டும், அதோடைய என்னுடைய உரிமை என்று தேவனை மகிமைப்படுத்துவான். சிலர் கஷ்டத்தில் கொடுக்க மாட்டாங்க, அது வேற. அல்லேலூயா. தேவன் அவர்களை கஷ்டங்கள்லாம் மாற்றி உயர்த்துவாராக. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அவர்கள் அவருடைய மகிமையிலிருந்து விலகி இருப்பார்கள். ஆனால் சபையில் இருப்பாங்க. ஆத்மா தேவனோடு கூட இருக்காது, விலகி இருப்பார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த சபையிலும் இருக்கக்கூடாது என்று ஜெபியுங்கள். சபைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
இதை படித்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் என் உடம்பை சிலிச்சுட்டுங்க. உடனே நான் 1 மணி நேரம் அதுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னுடைய சபையில் இப்படிப்பட்ட யாரும் இருக்கக்கூடாது. ஒரு ஆமீன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அல்லேலூயா. ஆமீன்னு ஏன் தான் சொல்ல மாட்டீங்களோ தெரியல. அல்லேலூயா. எனக்கு கண்டி உரிமையாக இருந்தால் குழாங்கல் எடுத்து முன்னாடி பல்லெல்லாம் தட்டிடுவேன். ஒரு ஆமீன் வாயில் வரலைன்னா எப்படிங்க? ஒரு அல்லலையே சொல்லாமா? சத்தமாக சொல்லுவோமா? அவர்கள் நீங்களாகி ஏதாவது ஒரு மேட்ரு பேசிட்டே இருப்பாங்கங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகினவர்கள், அவருடைய பலிபீடத்தை விட்டு விலகினவர்கள், அவருடைய காரியங்களை விட்டு விலகினவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே அடியாக முடிச்சிடுவாங்க. அவர் அப்படி தாங்க பேசுவார், நாங்கள் அதுக்கெல்லாம் செவி கொடுக்கவே மாட்டோம். ஃபினிஷ்டு. கேட்குற விசுவாசி அவுட்டு, கேட்குற விசுவாசி அவுட்டு. விசுவாசம் உள்ளவர்கள் விழக்கூடிய ஒரு விசேஷங்கள் உண்டாகும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா, ஆண்டவருக்கு மிக பிரியமா தேவனோடு இணைந்தவர்களாய், அவரை முழுமையாய் பற்றி கொண்டவர்களாய், அவர் பாதத்தின் அருகே நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் மகிமைப்பட தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எவருடைய சாட்சியை விசுவாசித்தபடியினால். நீங்கள் எங்களுடைய சாட்சியமா? எவருடைய சாட்சின்னு படிக்கிறியே? நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அவர் வல்லமையாய் வரும்போது, அப்படி அவர் நம்மை ரட்சிக்க வரும்போது அங்கே பிரிச்சிருவார். ஒரு அல்லே சொல்லமா, அங்கே அவர்களை பிரிப்பார். ஆகினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அவரோடு வாடுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஆண்டு உங்களுக்கு விசேஷங்கள். 11வது வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. ஒரு அல்லே சொல்லாமா? சபையும் இயேசுவும் அவரிடத்தில் மகிமைப்படும் பொருட்டாக. அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் அவரை ஜெப வாழ்க்கையில் அழைக்கும்போது உங்களிடத்தில் ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் உருவாக்கி கொள்வார். அவர் உங்களிடத்தில் வருகிறதும் போகிறதும். அதனால நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். அதனால தேவன் நமக்கு கிருபை செய்வார். மெய்யாகவே ஆண்டவரை பற்றி கொண்ட உங்களை தேவன் கைவிடவே மாட்டார். உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க, தேவக்கரம் உங்கள் மேலே வரும். இந்த விலகி நாங்கள் பட்டீங்களா, அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதமும் அவர்களுக்கு போகாது. அவருடைய வாழ்க்கை வெறுமையாக காணப்படும். அந்த வெறுமை நிமித்தம் கூட மற்ற விசுவாசிகளை கெடுக்கத்தக்கதான கிரியைகளை அந்த தெசலோனிக்க பட்டணத்தில் அவர்கள் செய்தார்கள். ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய சபை தேவனோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டு படித்த உடனே, ஆண்டவர் கொடுத்த உடனே, உலகத்தில் எத்தனை சபை இருக்கு அத்தனை சபைக்காக நான் ஜெபித்தேன். ஒரு சபை கூட கைவிடப்படக்கூடாது, ஒரு சபையார் கூட கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே என்று. 12வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரு அல்லே சொல்லமா? இதெல்லாம் பண்ணிட்டு வருகிற பரிசுத்தமா தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக அங்கே பவுல் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். என்ன வச்சுக்கிறேன்? நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரவர்களாகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எப்போதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அதுதான் நாங்களும் செய்கிறோம். நீங்கள் மிஸ் ஆகக்கூடாது, சபை மிஸ் பண்ணக்கூடாது, வலதுபுறமோ இடதுபுறமோ விலகக்கூடாதபடி
ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பிரதான கரம் உங்களோடு கூட இருப்பதாக. சரி, அந்த விலகிறாங்க இல்லையா, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது, அவங்களுக்கு என்ன கடைசி காலத்தில் நடக்கும்? 2:11-12 வாசிக்கலாம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஒரு அல்லே சொல்லமா? ஆமா, பொய்யை விசுவாசிப்பாங்க, சத்தியத்தை சொன்னா விசுவாசிக்க மாட்டாங்க. அவர்கள் சாத்தானுடைய ஆட்கள். பொய்யை விசுவாசிப்பாங்க, சத்தியத்தை அவங்க விசுவாசிக்கிறது அரிதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை நாளாக நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் அவங்க வீட்டில் சினிமா ஓடுதுன்னா அவங்க யார்? 5 வருஷ திருச்சபையாருக்கு அவள் வீட்டில் இன்னும் சினிமா, இன்னும் அவள் வீட்டில் சீரியல் போதுன்னா அவர்கள் யார்? 10 வருஷம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? 15 வருஷம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? அல்லேலூயா. ஆசைப்பட்டு கூட எதையும் செஞ்சிடக்கூடாதுங்க. தேவனுடைய வருகை கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ரொம்ப ஞானமாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ கொஞ்சம் எழுந்துருமா, இப்படி வந்துரு, உன் ஸ்தலத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. நீ அங்கே போய் உட்காந்துட்ட. இந்த அம்மாவுக்கு மேரேஜ் முடிஞ்ச உடனே நான் சொன்ன அட்வைஸ் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அம்மா, உங்கள் வீட்டுக்கார் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பார், அவர் கூட வந்திருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை தியேட்டர் சினிமான்னு கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இது உலகத்தில் சாதாரணமாக நடக்க வேண்டியது தானே. ஒரு மகளை சினிமா தியேட்டருக்கு போனியா அப்படின்னு கேட்டேன். அவள் போய் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுதுங்க. சபையை ஏற கட்டின்னு போயிட்டான். புரியுதுங்களா? அவள் இந்த வேத வசனத்தின்படி தேவனுடைய பிரமாணத்துக்கு நீங்களாகி அவருடைய மகிமை விட்டு நீங்களாகி வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவ வாழ்க்கையில் அது இருந்திருக்குது. கர்த்தர் அதை இந்த சபையை விட்டு பிரிச்சுட்டா பாருங்க, தூக்கி எறிஞ்சிட்டா பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன், ஒருவேளை தம்பி அந்த பழக்கம் இருந்திருக்கலாம், கூப்பிட்டால் நீ போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி, உன்னுடைய விசுவாசத்தின்படி அவரை கர்த்தருக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ளுகிறது உங்ககிட்ட இருக்குது. நீ ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் இருவரும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். கர்த்தர் கொஞ்சம் அப்படியே எழுந்து நில்லுப்பா, இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராங்க. இவரை பார்த்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இம்மட்டுமா உமது வசனத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணையாயிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது ஒரு சாட்சி. உட்காந்துக்கலாம். அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு மகிமையான கிருபைகளை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா. முடிச்சிடலாம், கரெக்டாக முடிப்பேன், கவலைப்படாதீங்க. ஒரு அல்லே சொல்லாமா? 16-17 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை சிறப்படுத்துவாராக. எல்லாம் வாசிக்கலாம். அந்த வசனத்தை கிடுக்குன்னு வாசித்திடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் கிரியையிலும் உங்களை சிறப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 3 வாசிக்கலாமா?
கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். எல்லாம் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். 5வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. 6வது வசனத்தை வாசிப்போம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர் சகோதரி விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய கட்டளை இடுகிறோம். யார் இடுறது கட்டளை? பைபிள். ஒழுங்கற்ற சகோதரர் ஒழுங்கற்ற சகோதரி விட்டு நம்ம விலகணும். அப்போ தான் தெசலோனிக்கேயர் சபை போல அன்பிலும் விசுவாசத்திலும் பக்தியிலும் அவருடைய ஆசீர்வாதத்திலும் நாம் பெருக முடியும். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? 6வது வசனம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க இந்த வார்த்தை. ஒழுங்கற்ற சகோதர சகோதரியிடத்தில் விட்டு விலகணும். இங்கே விலகிற மாதிரி விலகிட்டு அங்கே போய் கட்டி பிடிச்சிக்கின்னு போகக்கூடாது. ஹல்லேலூயா. இதை நான் சொல்லவில்லை, பைபிள் சொல்கிறது. ஹல்லேலூயா. அந்த தெசலோனிக்கேயருக்கு ஏற்பட்ட சபையாரை போல நாம் அன்பிலும் ஐக்கியத்திலும் தேவனை பற்றுதலும் அவரை துதிக்கிறதிலும் அவரை கனப்படுத்துகிறதிலும் அவரை போற்றி புகழ்கிறதிலும் நாம் பக்தி உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். இதில் ஆசீர்வாதங்கள் வசனங்களும் உண்டு, எச்சரிப்பும் உண்டு, அன்பும் உண்டு, பக்தியும் உண்டு, விசுவாசமும் உண்டு. எதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதையே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த பரிசுத்த தேவன் உங்களோடு கூட இருந்து விசேஷமாக நடத்தி அந்த கெட்ட மனிதர்களை போல தேவனுடைய மகிமை விட்டு விலகி வாழ்கிறாங்க. சபையில் இருப்பாங்க, ஆனால் விலகி இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவர்களை விட்டு விலகும்படி கடைசியாக ஆண்டவர் நமக்கு கட்டளை எடுக்கிறார். நம்ம அதன்படி செயல்படும் போது தேவன் மகிமைப்படுவார். நம்ம எழும்பி நிற்கலாமா?